இந்த வீட்டில் வந்து விஷம் ரம்யா, அப்புறம் வினோத்தனை. அங்கேருந்து நீ முதல்ல சுபிக்ஷாவை தூக்கணும், இவளை ரம்யாவை முதல்ல தூக்கணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு எவிடன்ஸாக எந்த வீடியோவும் எடுத்து போட முடியாது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதாவது பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம திவாகர் மற்றும் கலையரசன் கூட பேசும்பொழுது லக்ஸரி ஹவுஸ்லேருந்து 2 பேர்கிட்ட வந்துட்டு பயங்கரமான விஷங்க யார் யாருன்னு சொல்கிறாங்க. ஒன்று ரம்யா ஜோ, இன்னொன்று வினோத். இந்த 2 பேரும் விஷம்னு சொல்கிறாங்க. அதே பார்வதி வினோத் மற்றும் கமருதீன் கிட்ட பேசும்போது வினோத் கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. லக்ஸரி ஹவுஸ்லேருந்து நம்ம 2 பேரை வந்துட்டு வெளியே தூக்கினோன்னா ஒன்று ரம்யா, இன்னொன்று சுபிக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிளியர் கட்டாக இதுக்கு மேலே வந்துட்டு எப்படி புரிய வைக்க முடியும்? பார்வதி எந்த அளவுக்கு கேவலமான ஒஸ்ட் கேம் பிளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வினோத் இல்லாதப்ப அவர் விஷம்னு சொல்கிறது, வினோத் இருந்தால் அவரை வச்சு ரம்யா மற்றும் சுபிக்ஷாவை தூக்கணும்னு சொல்லி பேசுறது. இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம். இது ஏற்கனவே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் தான், தெரியாமலாம் கிடையாது. பட் கண்மூடித்தனமாக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உள்ளே இருக்க எல்லாருமே ஒரே ஆள் தான் கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் வேறு மாதிரி பேசுகிற மாதிரி எந்த ஆளையும் நான் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி இப்படி ரொம்ப கேவலமான கேம் தான் விளையாட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கமருதீனை வந்துட்டு போடா அப்படின்லாம் திட்டிருந்தாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம நந்தினி விஷயத்துலலாம் கூட. ஆனால் இப்போ வந்துட்டு கமருதீன் ஜெயிச்சா நல்லது, கமருதீன் ஜெயிச்சதுனால அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப துக்கம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசுகிறாங்க. கமருதீனை நல்லா தூண்டி விட்டுட்ருக்காங்க. இதே வேலையை வந்துட்டு நம்ம வனிதாக்கா செய்வாங்க அந்த சீசனில். இப்போ வந்து இவங்க செய்கிறாங்க. அதாவது கமருதீன் ஜெயிச்சதில் பார்வதிக்கு மட்டும்தான் சந்தோஷமா, வேறு யாருக்குமே சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கமருதீன் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. இதை விட கேவலமாக வந்துட்டு பார்வதியால் நடந்துக்கவே முடியாது. ஸோ எவிடன்ஸோட வீடியோவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்வதியோடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் என்னெல்லாம் பேசுவீங்களோ பேசுங்க, நார்மலாக பேசிக்கலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.